ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம போட்டி, அதாவது ஆட்டுக்குடல், அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் தனியா. நீங்கள் தனியா இல்லைன்னா நீங்கள் தனியா தூளே சேர்த்துக்கலாம். பவுட்ரே இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது சேர்க்க வேண்டிய அது வறுக்க வேண்டியதில்லை. இது லைட்டாக தான் வறுக்க போகிறேன் நான். 1 ஸ்பூனு ஜீரகம், 1.5 ஸ்பூனு சோம்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கங்க, வேண்டான்னா விட்டுருங்க. 2 ஸ்பூனு மிளகு. நீங்கள் மிளகு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க, எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதையும் போட்டு லைட்டாக வறுத்து அதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஏற்கனவே நான் வந்து க்ளீனிங் வந்து உங்களுக்கு போட்டி க்ளீனிங், ஆட்டுக்குடலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எடுத்து விட்டுருக்கேன். அதை பாருங்கள். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்குடல் போட்டியை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முந்தைய நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி விட்டுட்டு அந்த போட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ஏற்கனவே அதை அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க விட்டு அதில் அந்த போட்டியை எடுத்து போட்டுட்டு ஒரு 1.5-2 ஸ்பூனு, இது சின்ன குட்டி ஸ்பூனு, நீங்கள் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. போட்டு அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு ட்ரைனரில் ஊற்றி வடிகட்டிட்டு அந்த குடல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம், ஒரு குக்கரை ஒன்று வச்சுட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வெங்காயம், இது நல்லா நான் 400 கிராம் வெங்காயம் போடுறேன். இந்த வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு இது. நம்ம வந்து நான் க்ளீன் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். இது வந்து பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கோங்க. இன்னும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன், 2 சேர்த்து அரைச்சது தான், 2 ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அது பவுட்ரு பண்ணி அதையும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் புதினா வந்து என்கிட்ட காஞ்சி போய் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன். இது இந்த மசாலாவை கிண்டிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் தனியா தூள் இருந்தால் தனியா நீங்கள் வறுக்காமல் போடுறதா இருந்தால் தனியா தூள் இப்போ சேர்த்துக்கணும். இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த போட்டியை அதில் போட்டு அந்த மசாலாவில் கலந்து விடுங்க. அது வந்து நான் தக்காளி போட மறந்துட்டேன். ஓகே, இப்போ அது தக்காளியை இதோட போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா மசாலாவில் பிரட்டிக்கலாம். இதுக்கு லைட்டாக நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வடிகட்டுறப்போ உப்பு போட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். அதோட இதுவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது வேகிறதுக்கு தண்ணி.
நான் தக்காளி சேர்க்க மறந்துட்டேன் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். நம்ம வதக்கிறப்போவே நான் போட்டிருக்கணும், அப்போ மறந்துட்டேன். இப்போ அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கிளறி நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 10-12 விசில் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். நான் ஒரு 10 விசில் விட்டேன். 5 நிமிஷம் வெந்து வடிகட்டி எடுத்துட்டு அப்புறம் ஒரு 10-12 விசில் விட்டாச்சு. பாருங்கள் விட்டு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது நம்ம திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் அந்த பவுட்ரு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன். முதல்ல எண்ணெய் விட்டு தான் வெங்காயம் எல்லாம் வதக்கணும். இப்போ கொஞ்சம் போராது, அதுக்குனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் இதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இது சோம்புலாம் ஆப்ஷனல் தான். சோம்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் நல்லா சூப்பராக ரொம்ப சூப்பரான க்ளீனிங் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த க்ளீனிங்கை பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நமக்கு எந்த ஸ்மெல்லும் இதிலேருந்து வராது. இல்லைன்னா அந்த ஆட்டு குடல் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் ஸ்மெல்லு ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம அவ்வளோ க்ளீன் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளோ அது நல்லாயிருக்கும். இப்போ வச்சாச்சு. இதை நம்ம நல்லா அது பிரட்டல் மாதிரி தான். இப்படியே எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் விட்டு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு பார்த்து தான் கொஞ்சமாக தான் போடணும். இந்த போட்டிக்கு உப்பு அவ்வளோவா இழுக்காது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே அளவில் வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா சுருளாக நல்லா கிண்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கூட இன்னும் கிண்டிக்கலாம், காரத்துக்கு வேணும்னா. இப்போ நான் பச்சை மிளகாய், மிளகாத்தூள், வறுத்த மிளகாய், மிளகு, பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக தான். இந்த மாதிரி காரம் இருந்தால் தான் இந்த போட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே மீடியம் காரம் தான். அது பாருங்கள், உப்பு பார்க்கட்டும், உப்பு பார்த்துட்டு சொல்லட்டும். அவங்க கொடுத்துருக்கேன், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது, டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது அவ்வளோதானா, இதை இனிமேல் பரிமாற வேண்டியதுதான். பாருங்கள், சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரசம் வச்சுருக்கேன், நான் ரசத்துக்கு தான் வச்சுருக்கேன். ரசம் ஊற்றியும் சாப்பிடலாம். இது நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு இதுக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு போட்டி எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.